Filmmakers and click the bell icon to get the instant notifications for the latest episodes. அவர் என்ன நல்ல மனநிலையோட இருக்காரு? அவர் கேட்டாருன்னா நீங்க கொடுத்துட்டீங்கன்னு 4 பேர் நம்மள தப்பா பேச மாட்டாங்களா? சௌமியா, சிவாவுக்கு மனநிலை சரியில்லைங்கிறத என்னால நம்பவே முடியலம்மா. அவங்க ஏதோ எல்லாரும் திட்டம் போட்டு தான் செய்யறாங்களோன்னு தோணுது. முதல்ல அபி அங்கிருந்து அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சிவா கழுத்துல கட்டின தாலியை குடுன்னு வந்து கேட்டான். இது எல்லாம் அவங்க ஏதோ முடிவு பண்ணி பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. எப்படிப்பா சொல்றீங்க? இத பாருமா, உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது. அங்க கௌரிக்கும் சிவாவுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பா, நிஜமாவா சொல்றீங்க? இல்ல யாராவது சொன்னதை வச்சு சொல்றீங்களா? ஏமா, இதெல்லாம் யாராவது சொல்றதை வச்சு சொல்லுவாங்களா? நானே இதெல்லாம் நேரடியா பார்த்துட்டு வந்துதாமா சொல்றேன். அந்த சிவா என்னடா பட்டு வேஷ்டி பட்டு சட்டை கட்டிக்கிட்டு என் முன்னாடி வந்து நிக்கிறான். அங்கிள் எனக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கான்னு வெக்கம் இல்லாம என்கிட்டே வந்து சொல்றான். அந்த கௌரி பட்டு புடவை தலைய கட்டிட்டு வந்து நிக்கிறான். அந்த வீட்டுல அந்த சிவாவோட சித்தி ஒருத்தர் இருக்காளே, அதான் அந்த பெரிய மனுஷன். எங்க என் பொண்ணு இப்படி இருக்கே, நீங்க சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போய் அதை ஏதாவது ஒரு ஒழுங்கு பண்ணணும்னு உங்களுக்கு தோணலையான்னு கேட்டதுக்கு என்ன சொன்னா தெரியுமா? இவங்க 2 பேருக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்தா தான் குணமாகணும்னு டாக்டர் சொல்றாங்கன்னு சொல்றா. ஏமா, பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொருத்தியோட சாந்தி முகூர்த்தம் நடத்தினா குணமாகணும்னு எந்த டாக்டர் சொல்லுவான்? சரியான காட்டு முராண்டி கூட்டமா இருக்கு. ச்சே, என் பொண்ணை தெரியாம அந்த குடும்பத்தை பத்தி தீர விசாரிக்காம பாலுங்கணத்துல தள்ளிட்டோமோன்னு எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குமா. அக்கா, இது எல்லாமே என்னால நம்ப முடியாம இருக்கு. இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு தான் தோணுதுக்கா. எதை பத்தியும் சரியா தெரிஞ்சுக்காம எந்த முடிவும் எடுக்காதுக்கா. இல்ல சௌமியா, இது எதுவுமே சரியாகாதுன்னு தோணுது. இனி சிவா என் வாழ்க்கையிலேயே இல்ல, அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. மாமா அபிகிட்ட இருந்து தாலியை கேட்டுட்டு வந்திருக்காரு. அபியோட மனசும் அபியோட அப்பா மனசும் எவ்வளவு பாடுபட்டிருக்கும். அவங்க மாமா மனநிலை சரியில்லாம தான் இப்படி பண்ணிட்டாருன்னு நினைப்பாங்களா? இல்ல, அவர் இப்ப இருக்கிற மனநிலையில நான் தூண்டி விட்டு பண்ணாருன்னு தானே நினைப்பாங்க. ஏன் மாமா இப்படி பண்ணாரு? கடவுளே, என் மாமாவை சீக்கிரமா சரி பண்ணி கொடுத்துரு. ஊருக்கு ஃபோன் பண்ணா சென்னையில இந்த அட்ரஸ்ல இருக்கிறதா சொல்றாங்க. அபிகிட்ட போய் எப்படியாவது மன்றாடி இந்த தாலியை கொடுத்துட்டு வந்துடணும். அண்ணா வண்டியை நிறுத்துங்க. அபி, மாமா எந்த மனநிலையில இருக்காருன்னு உனக்கு தெரியாதா? அவர்தான் புரியாம வந்து கேட்டா
நீயும் இப்படி கழட்டி கொடுக்கறதா? எந்த பொண்ணாவது இப்படி தாலிய கட்டி கொடுப்பாங்களா? நீ ஏன் அபி இப்படி செஞ்ச? நீயும் சிவாவும் சேர்ந்து என்னென்னமோ தப்பு பண்ணிட்டு கடைசியில நான் தான் தப்பு பண்ண மாதிரி சொல்றீங்க. சிவா கையில இருந்த இந்த தாலி என் கழுத்துக்கு வரணுங்கிறதுக்காக நான் தவம் இருந்திருக்கேன் தெரியுமா? மணி மண்டபத்துல கல்யாணத்தை நிறுத்திட்டு மடாதிபதி சொன்னாருன்றதுக்காக பாதியிலே கிளம்பி போயிட்டேன். அந்த நிமிஷத்துல இருந்து சிலையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் ஒரு வேண்டுதலாவே கண்ணுல படுற எல்லா சாமி கிட்டையும் வேண்டி இருக்கேன். கடவுளே, எப்படியாவது என் சிவாவை எனக்காக காத்திருக்கவே சிவா என் கழுத்துல தாலி கட்டணும். அதை தவிர என் வாழ்க்கையில எதுவுமே நடக்க கூடாதுன்னு ஒவ்வொரு சாமி கிட்டையும் கேட்டிருக்கேன். நான் ரொம்ப ஆசைப்பட்டு காத்திருந்து வாங்கின தாலி அது. அதையே கலட்டி கொடுக்கறேன்னா நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன், எவ்வளவு அவமானப்பட்டிருப்பேன். அபி, அவர் தாலிய கழட்ட சொன்னாருன்னு எனக்கு தெரியாது அபி. தெரிஞ்சிருந்தா எனக்கு தெரிஞ்ச அப்பவே அதை தடுத்து நிறுத்திருப்பேன். எனக்கே அப்பா வந்து தாலிய கொடுத்தப்பதான் தெரியும் இது மாமா உனக்காக கட்டின தாலி. மாமாக்கு குணமான உடனே இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் அபி. நீயும் மாமாவும் ஒண்ணு சேருவீங்க. கடவுள் சாட்சியா அது நடக்கும். அது வரைக்கும் கழுத்துல மஞ்சத்தாலி இல்லாம இருக்காத அபி. நல்ல வேலை உன்னை கோயிலே பார்த்துட்ட. சாமிக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த மஞ்சத்தாலிய உன் கழுத்துல போட்டுக்கோ அபி. உன்னை கெஞ்சு கேக்குறேன், போட்டுக்கோ அபி. சிவா தெரிஞ்சு செஞ்சாரோ தெரியாம செஞ்சாரோ, புரிஞ்சு செஞ்சாரோ புரியாம செஞ்சாரோ, அந்த தாலி என்னை விட்டு போயிடுச்சு. போக வேண்டிய இடத்துக்கு தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அது அப்படியே இருக்கட்டும் கௌரி. அது மறுபடியும் என் கழுத்துக்கு வர வேண்டாம். நான் போறேன். அபி, அபி, விருக்கம் பார்க்க போங்க அண்ணா. அபி, அபி, இது எனக்கு சொந்தமானது இல்ல அபி. உனக்கு சொந்தமானதுதான். தயவு செஞ்சு வாங்கிக்கோ அபி. என்னம்மா பாத்துட்டு இருக்கீங்க? வீட்ல யாராவது உடம்புக்கு முடியாம இருக்காங்களா? இவங்க கிட்ட கூட்டிட்டு வந்து காட்டுங்கம்மா. இவங்கெல்லாம் வைத்தியர்கள் இல்ல, தெய்வங்கள்னு சொல்லணும். அப்படி குணப்படுத்துவாங்க. என் தம்பி ஒருத்தன் 8 வருஷமா புத்தி சுவாதீனம் இல்லாம இருந்தான். நான் படாத பாடு இல்ல, 1 மாச வைத்தியத்திலே சரி பண்ணிட்டாங்க. கோயில்னு நினைச்சு நம்பிக்கையா போமா, நிச்சயம் சரி பண்ணிடுவாங்க. இந்தாங்க, இதை காலையில ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, ராத்திரி ஒண்ணு சாப்பிடுங்க. சரிங்க. காரமா எதுவும் சாப்பிட வேணாம். சரி. 3 வாரம் கழிச்சு வந்து பாருங்க. ரொம்ப நன்றி. சரிங்களா? சரி, போயிட்டு வாங்க. உட்காருமா. சொல்லுங்கம்மா.
உங்களுக்கு என்ன வேணும்? சாமி, என் மாமா சிவசுப்பிரமணியம்னு பேரு. ஒரு ஆக்சிடென்ட்ல பல விஷயங்களை மறந்துட்டாரு. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா கல்யாணம் பண்ண பொண்ணையே அவரு மறந்துட்டாரு. அவருக்கு வைத்தியம் பண்ணணும் சாமி. எப்ப சாமி கூட்டிட்டு வரணும்? உங்க பேர் என்னம்மா? நான் கௌரி சாமி. இது நிர்வாக ஆபீஸ்மா. எங்க கிட்ட வைத்தியம் பார்க்கறவங்களுக்கு மருந்து மட்டும்தான் நாங்க கொடுப்போம். எங்க வைத்தியசாலை திருச்சியில இருக்கு. எங்க குருநாதர் தான் அங்க வைத்தியம் பார்க்கறாரு. இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னா நீங்க அங்கதான் போகணும். ஓ, திருச்சி அட்ரஸ் கிடைக்குமா சாமி? தரமா. இந்தாங்க, இதுதான் எங்க திருச்சி அட்ரஸ். சாமி, என் மாமாவுக்கு இந்த பிரச்சனை வந்ததுனால எங்க குடும்பத்துல நிறைய கஷ்டம். அவருக்கு நிச்சயமா சரியாயிடுமா? எங்க குருநாதர் மனநிலை சரியில்லாதவங்கள நிறைய பேரை குணப்படுத்தியிருக்காரு. அதுல அவர் கை தேர்ந்தவர். நீங்க நம்பிக்கையோட போங்க, நிச்சயமா பலன் கிடைக்கும். சரிங்க சாமி. போறப்ப கம்ப்ளீட்டா அவரோட ரிப்போர்ட் எடுத்துட்டு போங்க. எப்போ போறீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. நாங்க திருச்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அப்பாயின்மெண்ட் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் எங்க குருஜியை பாக்குறது ரொம்ப சிரமமாயிடும். நான் கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன் சாமி. சரிங்கம்மா, போயிட்டு வா. வர சாமி. அபிராமி பிளான் பண்ண மாதிரி சென்னைக்கு வந்துட்டான். ஹே அபிராமி, what a pleasant surprise. நீ எப்போ சென்னைக்கு வந்த? ஏ அஜய், உனக்கு எப்படி நான் சென்னை வந்தது தெரியும்? நீ ஏன் என்ன ஃபாலோ பண்ற? No 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 no, you're mistaken. நான் உன்னை ஃபாலோ பண்ணல. நான் இந்த பக்கம் ஜாகிங் போயிட்டு இருந்தேன். நீ போறத பார்த்த. Anyway, how are you doing? அஜய், உன்னோட எந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. முன்னாடியாவது நீ சிவாவுக்கும் கௌரிக்கும் கல்யாணம் நடந்த விஷயத்த என்கிட்ட சொல்ல முயற்சி பண்ண. என்னை சந்திக்க ஒரு காரணம் இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த காரணமும் இல்லாம போச்சு. அதனால இனி எதுக்காகவும் என்னை சந்திக்காத. Just get out of me. Hey அபிராமி, என்ன அபிராமி இப்படி எடுத்தறிஞ்சு பேசுற? நீயும் பிரச்சனை இருந்து வெளியே வந்துட்டியா? நார்மல் ஆயிட்டியா? உன் அப்பா கிட்ட விசாரிச்சுட்டே இருந்த தெரியுமா? உன்ன மாதிரி பொண்ணுங்க முடங்கி போயிடக்கூடாது அபிராமி. நீ அதுல இருந்து மீண்டு வரணும். அது நான் உன் அப்பா கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். அஜய், நான் என் பிரச்சனையில இருந்து மீண்டு வரேன் இல்ல வராம போறேன். அது ஏன் பிரச்சனை. Can you please get away from me? ஓகே ஓகே, நான் போறேன். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன். உன் அப்பா சொன்னாரு நீ சென்னைக்கு வந்து வேலைக்கு முயற்சி பண்ண போறேன்னு. Why don't you join my company? உனக்கே தெரியும் என் கம்பெனி எவ்வளவு பெரிய கம்பெனின்னு. உன்ன மாதிரி திறமையான பொண்ணுக்கு அங்க நல்ல வேலை இருக்கு. அஜய், நான் உன்னை மீட் பண்ணவே விரும்பலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என்ன உன் கம்பெனில வேலை கூப்பிடுற? அபிராமி, just think about it. உன்னை சாதாரண போஸ்ட்ல உட்கார வைக்க போறது இல்ல. என் கம்பெனில எனக்கு அடுத்த பொசிஷன்ல உனக்கு இடம் கொடுக்குறேன். அந்த கம்பெனிலேயே பெரிய சம்பளம் உனக்கு தான். ப்ளீஸ் என்னோட ப்ரொபோசலை கன்சிடர் பண்ணு. ஏ அஜய், கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கட்டும்னு வாக்கிங் வந்திருக்கேன். என்ன நிம்மதியா இருக்க விடவே மாட்டியா? நீ இப்ப போக போறியா இல்ல சத்தம் போட்டு ஊரை போட்டு வா? ஹே ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், நான் இப்ப போறேன். ஆனா ஒரு விஷயம் அபிராமி, உனக்குன்னு ஒரு இடம் என் ஆபீஸ்ல எப்பவுமே இருக்கு. அந்த ஆபீஸோட கதவுகள் உனக்கு எப்பவுமே திறந்துருக்கு. நீ எப்போ வேணாலும் அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். You are always welcome. அபிராமி, hey அபிராமி, take care. என் ஆபீஸோட கதவு மட்டும் இல்ல அபிராமி, என் இதயத்தோட கதவும் உனக்காக எப்பவுமே திறந்தே இருக்கும். அங்க உனக்கு ஒரு இடம் பத்திரமா இருக்கும். நீ எப்ப வேணும்னாலும் வந்து உட்காரலாம். மாமா, என்னங்க மாமா, திருநீர் பூசிக்கோங்க.
அதெல்லாம் இருக்கட்டும். நீ எங்க போன கௌரி? உன்னை காணும்னு எவ்வளவு தேடினேன் தெரியுமா? நீ எங்க போனாலும் என்னையும் கூட்டிட்டு போ கௌரி. என்னை விட்டுட்டு போகாத. ஏன் மாமா? நீ இல்லைன்னா எனக்கு எவ்வளவு பதட்டமா இருக்கு தெரியுமா? நீ இருந்தாதான் கௌரி என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன கௌரி? வர வழியில ஒரு நாட்டு மருந்து கடை பார்த்தேன். அவங்களுக்கு திருச்சியில ஒரு நாட்டு வைத்திய ஹாஸ்பிட்டல் இருக்கான். அங்க தங்கி வைத்தியம் பார்த்தா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சீக்கிரமா சரி பண்ணிடுவாங்களா? நம்ம அங்க போயிட்டு வரலாமா? கௌரி, நீ ஏன் எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன் கௌரி. இன்ஃபேக்ட் ஐ எம் கம்ப்ளீட்லி ஆல்ரைட். இப்படி இருக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. இன்னும் நீ எதை குணப்படுத்தணும்னு நினைக்கிற? மாமா, உங்களுக்கு உங்களோட பிரச்சனை புரியல மாமா. நீங்க இப்படி இருக்கிறதுனால நீங்க என்னெல்லாம் இழக்கிறீங்கன்னு உங்களுக்கு புரியல. உங்க வாழ்க்கை ரொம்ப ஆபத்தா இருக்கு மாமா. உங்களுக்கு பிரியமானவங்களெல்லாம் நீங்க இழந்துட்டு இருக்கீங்க. நீ என் கூட தானே இருக்க கௌரி. நான் எங்க எனக்கு பிடிச்சமானவங்களை இழந்துட்டு இருக்கேன்? மாமா, உங்களுக்கு புரியல மாமா. புரியாம தான் நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க என் மாமா தானே? நான் சொன்னா கேப்பீங்கல்ல? தயவு செஞ்சு என் கூட வாங்க மாமா. கௌரி, கண்டிப்பா நீ சொல்றதெல்லாம் நான் கேட்பேன். நீ தான் எனக்கு எல்லாம். ஆனா நீயும் நான் சொல்றத கொஞ்சம் கேட்கணும்ல ப்ளீஸ். எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் வேணாம் கௌரி. அதான் டாக்டர் மெடிசன்ஸ்லாம் கொடுக்குறாருல, எனக்கு அதுவே போதும். எனக்கு இப்போதைக்கு நீ தான் வேணும் கௌரி. ஏற்கனவே நம்ம சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணி அது அபி அப்பாவால கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அது எனக்கு எவ்வளோ டிஸ்டர்ப்டாக இருந்துச்சு தெரியுமா? நம்மளும் எங்கேயாச்சும் ஹனிமூன் போயிட்டு வரணும் கௌரி. இப்பெல்லாம் எனக்கு உன் கூட ஹனிமூன் போகணுன்னு மனசுல ஆசையாகவும் ஏக்கமாகவும் இருக்கு கௌரி. அது போய்க்கலாம் மாமா. ஆனா முதல்ல இந்த வைத்தியத்தை முடிச்சிட்டு அப்புறமா போலாம் மாமா. நோ கௌரி, எனக்கு முதல்ல ஹனிமூன் போகணும். அதுக்கப்புறம் தான் எல்லாம். இன்ஃபேக்ட் வேற எதுக்கும் நான் சம்மதிக்க போறதில்ல. வைத்தியம்னு சொன்னா மாமா நிச்சயமா வரமாட்டாங்க. மாமா வழியில போய் தான் அவரை குணப்படுத்தணும். சரி மாமா, முதல்ல ஹனிமூன் போலாம், அப்புறம் வைத்தியம் பண்ணிக்கலாம். ஆனா திருச்சிக்கு தான் போகணும். எந்த ஊருக்கு வேணாலும் போலாம் கௌரி. ஊரா விஷயம், நீ நானும் சேர்ந்து போறதுதான் விஷயம். எஸ், நானும் கௌரி ஹனிமூன் போறேன். எஸ் எஸ் ஐ. சித்தி சித்தி, நானும் கௌரி ஹனிமூன் போறோம். கௌரி சம்மதிச்சிட்டா. எஸ், ஜாலி. சித்தி, நான் உடனே ரெடி ஆகுறேன். நாங்கள் இன்னைக்கே கிளம்புறோம். இங்கே ஏதாவது நல்ல சாப்பாடாக சமைச்சு வைங்க. நாங்கள் சாப்பிட்டு உடனே கிளம்புறோம். சரி சிவா, நீ போய் ரெடி ஆகு. என்னம்மா, ஹனிமூன் போறத பத்தி கௌரி நீ எதுவுமே சொல்லல? எனக்கு இப்பதாண்டி தெரியுது. இரு, கௌரி கிட்டே கேட்போம். கௌரி. அத்தை. என்ன கௌரி, நீங்க 2 பேரும் ஹனிமூன் போறதா சிவா சொல்றான். நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இல்ல அத்தை, நாங்க ஹனிமூனுக்கு போகல. நான் சிவா மாமாவை சித்த வைத்தியத்துக்கு தான் கூட்டிட்டு போறேன். அவரு ரொம்ப பெரிய வைத்தியராம். மனசு சம்பந்தப்பட்ட விஷயத்த ரொம்ப நல்லா பாப்பாராம். அங்கேயே கொஞ்ச நாள் தங்கி இருந்து வைத்தியம் பண்ணணுமா? மாமா வைத்தியம்னு சொன்னா வரமாட்டாரு. அதான் ஹனிமூனுக்கு போலான்னு சொல்லி கூட்டிட்டு போறேன். கௌரி, ஜாக்கிரதை கௌரி. அன்னைக்கு திடீர்னு மூர்க்க மாதிரி கழுத்துல கத்திய வச்சுட்டு நின்னா பாரு. அன்னையில இருந்து அவன் விஷயத்துல எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அவன் ஹனிமூன்னு நினைச்சு வர நீ வைத்தியத்துக்கு கூட்டிட்டு போக ஏதாவது ஏடாகுடம் பண்ணிட போறாம்மா. எவ்வளவு கோவமா இருந்தாலும் மாமா எனக்கு கட்டுப்படுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கத்த. நான் பாத்துக்கிறேன். நீ அவனை குணப்படுத்துறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ற. ஆனா அந்த அபியும் அவ அப்பாவும் அதை புரிஞ்சுக்காம நீதான் அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம்னு நினைக்கிறாங்க. கவலைப்படாதம்மா, இதெல்லாம் சீக்கிரம் சரியாயிடும்.
சரியாகணும் அத்தை. மாமாவுக்கு சரியாகி மாமாவை அபிக்கிட்ட நான் ஒப்படைக்கணும். அதுக்கு தான் நான் இதெல்லாம் பண்றேன்.